உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. என்ன டைரக்ட்லி ஒரு இன்டைரக்ட்லி நான் உனக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபிள். தெரிஞ்சோ தெரியாமலோ லூத்ரா ஹவுஸோடைய மருமக. உனக்கே அது தெரியும். ஏன்னு நீ எப்படி வேணாலும் வேலை வாங்கலான்னு தெரியும். இது உன்னோட கெட்டு போன மூளையோட கெட்டு போன பிரம்ம. நான் சொல்றத தெளிவா கேட்டுக்கோ அண்ட் அத புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு வரைக்கும் நான் யாரையுமே என் தலை மேல உட்கார வச்சதே இல்ல. ஒருத்தி மட்டும்தான் உட்கார்ந்தது மட்டும் இல்ல, உட்கார்ந்து ஆட ஆரம்பிச்சா அததான் நீ. ஆமா உண்மைதான், நான் ரொம்ப சுயநலக்காரன் தான். என்னுடைய வேலை முடிஞ்சதும் நான் எல்லாரையும் தூக்கி வீசிடுவேன். ஆனா நான் உன்னை அப்படி பண்ணல. ஏன்னு தெரியுமா? உன்னை பார்த்து பயப்படுறதுனால இல்ல, இல்லனா நீ லூத்ரா ஹவுஸோடைய மருமகங்கிறதுனால இல்ல. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் உன்னை காதலிக்கிறேன், அதனால மட்டும்தான் நான் சொல்றத கேளு. ஏன் காதலை வச்சு என்ன கட் பண்ணாத, ஓகே? என்ன புரிஞ்சுதா? இன்னொரு பெரிய இம்பார்ட்டன்டான விஷயத்த கேட்டு புரிஞ்சுக்கோ. என் லைஃப்லயே ரொம்ப பெரிய ரொம்ப லேட்டஸ்டான அஜெண்டா டார்கெட் ஏன் எப்படி வேணா எடுத்துக்கோ. அது என்னன்னா நான் பிரீதாவை தோக்கடிக்கணும், அவளை ரோட்டு கொண்டு வரணும், அவளுக்கு அவ தகுதியை ஞாபகப்படுத்தணும். இன்னைக்கு பிரீதா என்கிட்ட எதெல்லாம் பறிச்சாலும் அதெல்லாம் மறுபடியும் நான் அவகிட்ட இருந்து பறிச்சே தீர்வேன். அதுவும் நாளைக்கோ நாளனைக்கோ இல்ல, இன்னைக்கே. இந்த வேலைக்கு யாரெல்லாம் எனக்கு உதவி பண்ணாலும் எந்த பொண்ணு என்கிட்ட வந்து நான் பிரீதாவை ரோட்டு கொண்டு வந்துருவேன், அவளுடைய உண்மையான தகுதியை ஞாபகப்படுத்துவேன், அவளை தோக்கடிப்பேன்னு சொன்னா நான் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அந்த பொண்ணு நட்டாஷாவா இருந்தாலும் சரி. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இங்க பாரு and listen. ஷர்லின், நீ லூத்ராஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறல்ல? ஏன்னா நீ லூத்ராஸை ரொம்ப நேசிக்கிற, அவங்கள உன் குடும்பமா நீ பாக்குற. சோ என்ன வேணாலும் செய், ஏன்னா உன்னால எதுவும் செய்ய முடியாது. யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா லூத்ராஸ் என்னுடைய எதிரி நம்பர் 1. ப்ளீஸ் பிருத்வி, என் குடும்பம் தான் என் கௌரவம், என் பெருமை எல்லாம். அவங்களுக்கு ஒரு சின்ன கீரல் படக்கூட விட மாட்டேன். அட நீ பத்தாதுன்னு அந்த பிரீதாவர் இந்த வீட்டுல வந்து உட்காந்துட்டா. பிரீதாவை நான் அப்புறமா பாத்துக்கிறேன். ஆனா நீ என் குடும்பத்துக்கு தப்பா எதையும் செய்யக்கூடாது, ஓகே? புரிஞ்சுதா? என்ன இங்க நீங்க என்ன பண்றீங்க? ஒருத்தவங்களுடைய ரூம் வாசல்ல நின்னு அவங்களுக்கு தெரியாம மறைஞ்சு நின்னு அவங்க பேசுறத ஒட்டு கேக்குறது நல்லா இருக்கா? ஐயோ, நான் ஒன்னும் ஒட்டு கேக்கல. நான் இந்த பக்கமா தான் போனேன். உன்னோட குரல் கேட்டதுனால நின்னுட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க 2 பேரும் இந்த ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லிசன் வைஃபை, நான் என் போனை என் ரூம்ல மறந்து வச்சுட்டேன். ப்ளீஸ் போய் எடுத்துட்டு வா. தேங்க்யூ. அந்த கிருத்திகா ஏன் பொண்டாட்டி ஷர்லின், இந்த வீட்டு மருமக. நீ இத மட்டும் ஞாபகம் வச்சுக்க. நல்லா சாப்பிடு, நிறைய இனிப்ப சாப்பிடு. அப்பதான் பேசுற வார்த்தை கொஞ்சம் இனிமையா இருக்கும். அதுக்கப்புறம் பாடியில ஆரோக்கியமும் இருக்கும். நான் ஏன் சொல்றேன்னா, உருவாக்குறதுக்கு டைம் ஆகும். உருவாக்குன பொருள் பார்க்க ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஆனா அதை கெடுக்கிறதுக்கு டைம் ஆகாத. புரியுதுல்ல? என்னாச்சு? மனசுக்கு குளுமையா இருக்கா? நான் உனக்கு கேட்கவா? நீ எதுக்கு இந்த லூத்ரா ஹவுஸ சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க? எதுக்கு இப்படி வேவ் பார்த்துட்டு இருக்க? அடடா, நான் ஒன்னும் துப்பறியல. நான் ஏதோ பாவமா இந்த வீட்டுல சுத்திட்டு இருக்கேன். ஆனா நீ எனக்கு ஒரு பதில் சொல்லு. பிருத்வியோட நீ இந்த ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? உங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குது? இந்த கேள்வியை என்கிட்ட கேட்கறதுக்கு நீ யாரு? யாரா? நான் யாருங்கறத உனக்கு அப்புறமா சொல்றேன். இப்ப போய் நான் இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் நீ பிருத்வியோட என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு நான் சொல்றேன். இந்த கிழவிக்கு நிஜமாவே மூளை குழம்பிருச்சு. இவளை ஏதாவது பண்ணி ஆகணும்.
ஜானகி ஆண்டி, என்னம்மா? என்னாச்சு? ஏன் இப்படி தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க? பார்க்க ரொம்ப கவலையாவும் இருக்கீங்க. இப்ப எதை நினைச்சு நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? அது சரி, நீங்க ஏன் தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க? ஸ்ருதி எங்க? ஸ்ருதி நான் வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அங்க சரளாக்கா தனியா இருப்பாங்கல்ல, அவங்க கூட யாராவது இருக்கணும்ல, அதான் அனுப்பிட்டேன். ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. அவ அம்மா கூட இருந்தா அம்மாவை நல்லபடியா பாத்துப்பா. அப்போ இதுல டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஜானகி ஆண்டி, ஏதோ யோசிக்கிறீங்க போல. என்னாச்சு? இங்க பாரு, நான் ஒன்னு சொல்லவா? என்ன? இங்க பார், நீங்க வந்ததே இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணத்தான். ஏன்னா பாவம் எல்லாரும் பிரச்சனையில இருக்காங்க. ஆனா இங்க பாருமா, இவங்களுக்கு உதவி செஞ்சு செஞ்சு நீ ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டேனா உன்னை யாரு காப்பாத்துவாங்க? என்ன இது? நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? நான் எதுக்கு பிரச்சனையில போய் மாட்ட போறேன்? இல்ல ஒருவேளை யாராவது உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டாங்களா என்ன? இல்ல, சொல்லல. நான் அதை உணர்ந்தேன். இங்க பாரு, அந்த ஷர்லின் இருக்காளே, அவ முன்ன எப்படி இருந்தாலோ இன்னைக்கும் அப்படிதான் இருக்கா. அதோட அவ உனக்கு அகெயின்ஸ்டா தான் இருந்தா. ஆனா இந்த வீட்ல வேற ஒருத்தவங்களும் இருக்காங்க. ஆரம்பத்துல உனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருந்தா, அவ கூட உனக்கு எதிரா இருக்காங்கறத புரிஞ்சுக்கோ கிருத்திகா. இங்க பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் அவ உனக்கு சப்போர்ட் பண்ணல, பிருத்விக்கு தான் சப்போர்ட் பண்றான். இங்க பாரு, பிருத்வி அவளோட புருஷன். அதோட புருஷன் எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளவு கொடுமை பண்ணாலும் சரி, இல்ல எவ்வளவு வெறுத்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அவளுக்கு தான் துணையா இருப்பா. நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. கிருத்திகா கூட ஒரு மனைவி தானே. எப்படி இருந்தாலும் அவளோட புருஷன் பிருத்விக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. இத பாக்கும்போது எனக்கு ஒன்னும் ஆச்சரியமாவே இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கே நல்லா தெரியும்ல எந்த நிலைமையில கிருத்திகா கல்யாணம் ஆச்சுன்னு. அவளோட முதல் சம்பந்தம் எப்படி கிருத்திகாவோட மனசே உடைச்சிருச்சுன்னு. அதோட ஜானகி ஆண்டி, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த சமூகம் இப்படிதான். ரெண்டாவது வரணும் ஏதோ ஒரு விதத்துல தட்டி போயிடுச்சுன்னா, எல்லாம் அது செட் ஆகலனா பொண்ணு தான் எல்லாருமே குறை சொல்லுவாங்க. சோ கிருத்திகா அவ உறவை சரி பண்ணிக்க நினைச்சா, விவாகரத்து வாங்க வேண்டான்னு நினைச்சா, அதுல என்ன தப்பு இருக்கு? கிருத்திகா ஒரு ஓல்டு ஃபேஷன் பொண்ணுன்னு நான் சொல்ல வரல. அவ அந்த காலத்து பொண்ணு இல்ல கொடுமை தாங்குற பொண்ணும் இல்ல. நான் ஒன்னும் அப்படி சொல்ல வரல. ஆனா அவ ஒரு ட்ரெடிஷ்னலான பொண்ணு, பண்பு நிறைஞ்சவ. கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டா, கல்யாண வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கிறா, புருஷனுக்கு துணையா இருக்க நினைக்கிறா. பரவாயில்லையே, இருந்துட்டு போகுது. நீங்க உங்க மனசுல அவளை பத்தி எதையுமே நினைக்க வேண்டாம். இங்க பாரு, இது உன்னோட பெருந்தன்மை. நீ பெரிய புத்திசாலி. எனக்கு அப்படி தோணுச்சு, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். சரி சரி, நீங்க டென்ஷனே ஆக வேண்டாம். எனக்கு எந்த தப்பும் நடக்காது. அதோட நீங்க தான் என் கூடவே இருக்கீங்களே, எப்படி எனக்கு தப்பு நடக்கும்? நான் தான் எப்பவும் கூடவே இருக்கேனே. இதா வந்துடுறேன். நீ யாரை பார்த்துட்டு இருந்த கரண்? பிரீதாவா? பிரீதா
பிரீத்தா எங்க இருக்கா? அவ ஆக்சுவலி அவ இங்கே தான் இருந்தா. போயிட்டா. அவ எப்போ வரா எப்போ போறான்னு தெரியல. என்ன செய்யறா என்ன சொல்றான்னு புரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தா அவ நமக்கு எதிராக வந்திருக்காளோன்னு தோணுது. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஃபேமிலி பிஸ்னஸை வேற லெவலுக்கு கொண்டு போறான்னு தோணுது. ஆனா அவ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஒன்னு சொல்லவா? என்னோட மனசு சொல்லுது பிரீத்தா இந்த வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கா. ஏன்னு தெரியுமா? ஏன்னா இன்னைக்கும் அவ நம்ம எல்லாரையும், முக்கியமா உன்னையும் ரொம்ப நேசிக்கிறா கரண். அவ இங்க பணத்துக்காக வரலப்பா, நம்ம அன்புக்காக தான் வந்திருக்கா. அவ்வளவுதான் விஷயம். இதுதான். நீ ஏன் கன்ஃபியூஸ் ஆற? நான் ஒன்னு சொன்ன கேப்பியா? பிரீத்தா கிட்ட சண்டெல்லாம் போடாத கரண். ஏன்னா அவ பிருத்விய எதிர்த்து நின்னுட்டு இருக்கா. அதுவும் நம்மள காப்பாத்து. ஒருவேளை இப்ப நீ அவ கூட சண்டை போட்டேனா அவ நிலைமை என்ன ஆகும்? இத நீ யோசிச்சியா? அவகிட்ட சண்டை போடாதப்பா. நான் அவளுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கேன். பிருத்விக்கு எதிராக இருக்கேன் எப்பவுமே. பிருத்வியோட ஃபோன் எங்க வச்சிருப்பாரு? இங்க எங்கேயுமே இல்லையே. டிராயரை செக் பண்ணி பார்க்கலாம். பிருத்வி, உங்களுடைய போன் உங்ககிட்ட தானே இருக்கு. நீங்க ரூம்ல இருக்குன்னு சொல்லிட்டு என்ன எதுக்கு தேட அனுப்புனீங்க? ஏன்னா உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும்னு நினைச்சேன். என்ன? எப்படி சொல்றதுன்னே எனக்கு புரியல. இங்க பாரு கிருத்தி, எனக்கு நல்லா தெரியும் நம்ம ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாளாவே கெட்டு போயிருக்கேன். இன்னும் சொல்ல போனா இதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லலாம். எனக்கு இன்னொன்னும் தெரியும். நான் ஆஸ் ஹஸ்பண்டா நான் உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கணும், உங்ககிட்ட அன்பா நடந்திருக்கணும். நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஆனா ஒண்ணு மட்டும் தான் பண்ணிருக்கேன், கோவப்பட்டிருக்கேன். ஆனா நான் ஒண்ணு சொல்லவா? என்னுடைய இந்த கோபம் இருக்குல்ல, அது நியாயம்தான். ஏன்னா உனக்கு தெரியும்ல. I can understand. No, you don't understand. நான் இன்னைக்கு வரைக்கும் உனக்கு புரிய வச்சதே இல்ல. இப்ப புரிய வைக்கிறேன். என் கோவத்துக்கான காரணம் நிச்சயமா நீ இல்ல. என் கோவத்துக்கான காரணம் என்னுடைய ரொம்ப பெரிய எதிரி அந்த பிரீதா தான். அவளால தான் நான் கோவமாவே இருந்தேன். ஏன் கோவமா இருந்தேன்னு உனக்கு தெரியும்ல. ஏன்னா நீ என்னுடைய மனைவியா இருந்துகிட்டு நீ தேவையில்லாம என் எதிரிக்கு போய் சப்போர்ட் பண்ண. அண்ட் அதனால நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டேன். நான் அரெஸ்ட் ஆனது உன்னால இல்ல கிருத்தி. அதுதான் உனக்கு நான் புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அரெஸ்ட் ஆனது அவளால தான், அந்த பிரீதா தான். அந்த பிரீதா உன்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டா. எதுக்கு? ஏன்னா நீ இன்னசென்ட். கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு வைஃபை யூஸ் பண்ணி வைஃப் கிட்ட இருந்து புருஷனையே விலக்கி வச்சுட்டா. அப்படிப்பட்டவதான் அந்த பிரீதா. ஆனா நீ என்ன பண்ண? தெரிஞ்சோ தெரியாமலையோ என் எதிரிக்கு நீ சப்போர்ட் பண்ண. எது சரி எது தப்புங்கிறது உனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் தான் நீ இன்னசென்ட் ஆச்சே, அதனாலதான். ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்லை, எனக்கும் புரியுது. ஏன்னா எனக்கு உன்னை பத்தி தெரியுது. நான் உன்னை காதலிக்கிறேன். நீ அப்பாவின்னு எனக்கு தெரியும். நீ யாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த பிரீதா ரொம்ப புத்திசாலித்தனமா உன்னை அவ சைடுக்கு இழுத்துட்டா. உன்னோட புருஷனுக்கே எதிராக்கிட்டா. அப்படியே இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா தப்பும் உன்னோடது மட்டும் இல்ல. நானும் தப்பு பண்ணிருக்கேன் கிருத்தி. நான் நினைச்சிருந்தா உனக்கு புரிய வச்சிருப்பேன். இந்த 2 வருஷத்துல உனக்கு புரிய வைக்க நிறைய வாய்ப்பு கிடைச்சது. ஆனா நான் புரிய வைக்கல. அது நான் பண்ண தப்பு. நான் என்ன செய்யறது? கோவமா இருந்தேன். எனக்கு உள்ளார நிறைய கோவம் இருந்தது. என்னால டைஜஸ்டே பண்ண முடியல. ஏன் பொண்டாட்டி எனக்கு எதிராக எப்படி நடந்துக்க முடியும் சொல்லு? எப்படி? இங்க பாரு, நான் இன்னொன்னு ஒத்துக்கிறேன். நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். நிறைய தப்பான காரியம் பண்ணிருக்கேன். அதுக்குன்னு நான் கெட்டவன் இல்ல. என்ன சுத்தி இருக்கிற ஆளுங்களும் நிலைமையும் தான் அப்படி மாத்துச்சு. கிருத்தி, இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணு கெட்டு போல. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற எல்லாரை விட ரொம்ப அதிகமா தப்பு நடந்திருக்குன்னா அது உனக்கு மட்டும்தான். அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. புதுசா லைஃப் ஆரம்பிக்கலாம்ல. பழசு எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம்.
நான் பண்ண எல்லா தப்புக்கும் என்ன மன்னிச்சிட. இங்க பாரு, நீ மட்டும் என்ன மன்னிச்சிட்டனா நாம ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். மறுபடியும் ஆரம்பத்தில் எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நான் உனக்கு மரியாதை தருவேன், அன்பு தருவேன். அதுவும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு தர வேண்டிய எல்லா உரிமையும் நான் கொடுப்பேன். அண்ட் ஐ ப்ராமிஸ். சொல்லு, என்ன நீ மன்னிப்பியா? பழையபடி நீ என் கூட நல்லா இருப்பியா? நாம முன்ன இருந்த மாதிரி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி. சொல்லு கிருத்தே, என்ன நீ மன்னிப்பியா இல்லையா? உன் மனசு கேட்க மாட்டேங்குதுல்ல? பரவாயில்ல, விடு. நான் பண்ண காரியம் அப்படி. நான் மன்னிப்புக்கு தகுதி இல்லாதவன் எனக்கு தெரியும். ஆனா ஒன்னு சொல்லட்டுமா? நீ என்ன காதலிக்கிறியோ இல்லையோ, நான் எப்பவும் உன்னை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். அதோட நான் உனக்கு எதிராக என்னைக்கும் எதுவும் செய்ய மாட்டேன். ஐ ப்ராமிஸ். ஒரு நிமிஷம் பிருத்வி, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ so much பிருத்வி. என்னால உங்ககிட்ட பேச முடியல. என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு எனக்கு புரியல. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ so much. I love you, Kriti. I love you too. எந்த யுத்தத்தை சூழ்ச்சியால ஜெயிக்க முடியுமோ அதுக்கு எதுக்கு வாழ தூக்கணும்? என்னுடைய ஆயுதம், என்னுடைய ஊசி. இந்த கிருத்தி இவதான் என்னுடைய ஆயுதமா இருக்க போறா. பிரீதாவுக்கு எதிரா இவ நின்னு போராட ஆரம்பிப்பா. ஏன்னா மனைவியோட யுத்தத்துல ஒரு சக்தி இருக்கு. அது புருஷனை ராஜாவாக்கி உட்கார வச்சிரும். இங்க பாரு கிருத்தி, எனக்கு சத்தியம் பண்ண, ப்ராமிஸ் பண்ண. நீ அந்த பிரீதாவுக்கு என்னைக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ல. எனக்கு ப்ராமிஸ் பண்ண. I promise. I promise you. எம்எல்ஏ சுரேந்தர் சார், மிஸ்டர் நானாவரே, உங்களை எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன். நீங்க தென்படவே இல்லையே. நாங்க இங்கதான் இருக்கோம், பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். உங்களை தான் ரொம்ப நேரமா காணோம். எங்க போனீங்க? ஆமா, நீ எங்க போன? சமூக சேவை பண்ண போயிருந்தேன். சோஷியல் சர்வீஸ். என்னோட ஆபீஸ் ஸ்டாஃபுக்கு ஒருத்தவங்களுடைய மாமுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு அர்ஜென்ட்லி ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்களுக்கு வைத்தியத்துக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. அதான் நான் உடனே கிளம்பி போயிட்டேன். கரெக்ட் டைம்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போனேன். அப்பதானே அந்த எம்ப்ளாயி இருக்காங்கல்ல, அவருடைய மாமுக்கு வைத்தியம் பார்க்க முடியும். இங்க பாருங்க, நான் என் வாயால என்ன பாராட்டிக்கிறது கிடையாது. ஆனா என்னுடைய மாம் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பெரிய மனசா. நான் எல்லாருக்கும் நிறைய உதவி பண்றேன்னா. உங்களுக்கு தெரியுமா, நான் எப்பவுமே யாரா இருந்தாலும் பாரபட்சம் பார்க்கறது இல்ல. எனக்காக யாரு வேலை பண்ணாலும் அவங்கள எப்பவும் நான் இப்படிதான் ஃபீல் பண்ண வச்சேன். அவங்க தான் என் கம்பெனியோடைய முதலாளி. இப்பதான் ஞாபகம் வருது. அந்த பொண்ணு பிரசன்டேஷன் கொடுத்திருப்பால, அவ பேர் என்ன? பிரீதா பிரசன்டேஷன் கொடுத்திருப்பால. ஆனா அதுல ஒரு சேஞ்ச் இருக்கு, ஒரு சின்ன சேஞ்ச். கம்பெனியோடைய பேரு லூத்ரா இண்டஸ்ட்ரீஸ் இல்ல, அந்த கம்பெனியோட பேரு மல்ஹோத்ரா இண்டஸ்ட்ரீஸ். தட்ஸ் ஆல். பிருத்வி, நான் இந்த பிசினஸ்க்கு ஒன்றும் புதுசு இல்ல. ரொம்ப பழைய ஆளு. ரொம்ப வருஷமா பிசினஸ் பண்றேன். உன் முகத்துல இன்செக்யூரிட்டியை தெளிவா பார்க்க முடியுது. இந்த இன்செக்யூரிட்டி எல்லா மனுஷ முகத்திலையும் இருக்கும். அதுவும் யாரோ அவங்க கிட்ட இருந்து எதையோ பறிச்சிட்டாங்கன்னு நினைக்கும் போது. ஆக்சுவலா ஒரு பழமொழி இருக்கு, பாம்பின் கால் பாம்பறியும். யாரு எப்படிப்பட்டவங்களோ அவங்க அப்படிதான் உலகத்தையே பார்ப்பாங்க. ஆனா பிரீதாவோட கண்ணோட்டம் அப்படி இல்ல. அவங்க ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க. அவங்க கொடுத்த பிரசன்டேஷன் அது வேற மாதிரி இருந்துச்சு. மிஸ்டர் நானாவரே, நான் உங்க எக்ஸ்பீரியன்ஸை மதிக்கிறேன். ஆனா என்ன நீங்க நம்பணும். ஒருவேளை நீங்க மல்ஹோத்ரா இண்டஸ்ட்ரீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நான் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் லெவல வேற லெவலுக்கு கொண்டு போடுவேன். அதை நீங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீயா ஒரு அட்வைஸும் கொடுக்குறேன். பிரசன்டேஷன்ல என்ன இருக்கு? பிரசன்டேஷன் யார் வேணாலும் செய்யலாம்ல. அவரு, இவரு, நான், நீங்க யார் வேணாலும் பண்ணலாம். ஸ்கூல் போற பசங்க, காலேஜ் போற பசங்க யார் வேணாலும் பிரசன்டேஷன் பண்ணலாம். ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா?
அந்த பிரசன்டேஷனை எக்ஸிக்யூட் எப்படி பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். மல்ஹோத்ரா இண்டஸ்ட்ரீஸுக்கு தான் தெரியும். இங்க பாருங்க நானவரே சார், நீங்க இந்த பொம்பளைங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. இவங்க பிரசன்ட்ல ஒன்னு பேசுவாங்க, ஒன்னு செய்வாங்க, அதுக்கப்புறம் வேற மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன? இங்க பாருங்க, அவங்களோட அந்த 2 வரி கதையெல்லாம் நீங்க கேட்க வேண்டாம். இந்த பொண்ணுங்க எப்பவுமே இப்படிதான். ஓகே, இங்க பாருங்க பிருத்வி, இந்த காலத்துல போய் பையன் பொண்ணுன்னு இல்ல. அவங்க என்ன பிரசன்டேஷனை கொடுத்தாங்களோ, ப்ரொபோசல் தந்தாங்களோ, இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். இன்ஃபேக்ட் நாங்க பிரீதா கிட்ட ஃபர்தர் டிஸ்கஷன் வச்சுக்க மறுபடியும் அவங்கள சந்திக்கணும்னு நினைச்சோம். ஆனா அவங்க எங்க அதோ வந்துட்டாங்க. ஐ ஆம் சோ சாரி. நான் கேள்விப்பட்டேன் நீங்க 2 பேரும் என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா? ஆமா ஆமா ஆமா. பட் ஆக்சுவலி பிரசன்டேஷன்ல ஒரு சர்ப்ரைஸ் பாயிண்ட் இருக்கு. அத நான் இன்னும் யார்கிட்டயும் சொல்லவே இல்லை. அத நான் முதல்ல எல்லாருக்குமே சொல்ல நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பொறுமையா உட்காந்து பேசலாம். We hope அது எங்களுக்கு லாபகரமா தான் இருக்கும். யா கண்டிப்பா. இதோ வந்துடுறேன் நானு. இந்த பிரீதா ரொம்ப ஸ்மார்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும்.